பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் என்றால், இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு உங்களை நேசித்து உங்களோடு பேசுகிறார். அவரோடு கூட நடக்கும்படி கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவன். அவர் கூட இருக்கிறதுனால அனுதினமும் நமக்கு ஆசீர்வாதம் தான். இந்த நாளில் நீங்க பார்க்கிற இந்த இடம் எந்த இடம்னு பார்க்குறீங்களா? இங்கே பின்னால் இருப்பது திராட்சை தோட்டம், வினியார்டு இருக்கிற இடம். இது ஆஸ்திரேலியாவில் அடலைடு என்கிற பட்டணத்தில் உள்ள அருமையான திராட்சை தோட்டம். இங்கே இந்த மாதிரி ஏராளமான திராட்சை தோட்டம் இருக்கிறது. இங்கிருந்து தயாரிக்கப்படுகிற ஒயின் உலக பிரசித்தி பெற்றது. இங்கிருந்து அதனுடைய ஃபேக்டரி இருக்கிறது, தயாரித்து உலகமெல்லாம் அனுப்புகிறாங்க. இதில் ஆல்கஹாலிக்கும் இருக்கிறது, நான் ஆல்கஹாலிக்கும் இருக்கிறது. போதை இல்லாத அருமையான ஒயினை கூட இவங்க தயாரித்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இந்த ரெட் ஒயின் இருதயத்திற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க. போதை இல்லாத இந்த ஒயினை நிறைய பேர் பயன்படுத்துறதுனால இந்தியாவில் கூட சின்ன டவுனில் கூட இந்த ஆஸ்திரேலியன் ஒயின் கிடைக்கிறது. சரி, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவர் ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனிதர் ஆண்டவரை விசுவாசித்து பின்பற்றின அவரை தரிசனமாகி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இன்றைக்கு இயேசுவை நேசிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, பயப்படாத, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், மகா பெரிய பலனாயிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2 காரியம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். முதலாவது, நான் கேடகமாயிருக்கிறேன். இந்த கேடயம் அல்லது கேடகம்னு சொல்றது எதுக்கு பயன்படுத்துவாங்க? அந்த காலத்தில் யுத்தம் பண்ணும்போது யுத்த வீரர்கள் வலது கையில பட்டயம் வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இடது கையில கேடயன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. எதிரி தாக்கும் போது அதை நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பதற்கு. பட்டயம் எதிரியை தாக்குவதற்கு. இந்த கேடயம் ரொம்ப அவசியம், நம்மை பாதுகாத்து கொள்ளுவது. நம்முடைய சத்துருவாகிய சாத்தானும் பல விதத்தில் நமக்கு விரோதமான தாக்குதல்களை நடத்துகிறான். நம்மை பலவீனப்படுத்துவது, சோர்ந்து போக பண்ணுவது, பயப்படுத்துவது, கலங்க பண்ணுவது, நமக்கு வியாதியை பலவீனத்தை உண்டாக்குவது, பல விதத்தில் நம்மை மடங்கடிப்பதற்கு போராட்டம் செய்கிறான். அவனிடத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படன கேடயம் அவசியம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு கேடயமா இருப்பேன். சாத்தான் உன்னை தொட முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது. தூரத்திலிருந்து பயமுறுத்துவான், உன்னை அடிச்சிருவேன், கொன்னுருவேன், வீழ்த்திருவேன்னு சொல்லி. ஆனா உன்னை தொட முடியாது, ஏன்னா நான் உனக்கு கேடயமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனால பயப்படாதுங்க. தினந்தோறும் அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பலனா இருக்கிறேன்னு சொல்லல, உனக்கு பலனா இருக்கிறேன், ரிவார்டு. அதாவது இது செஞ்சா என்னங்க பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆண்டு சொல்ல, நான் தான், நீ என்னை பின்பற்றினா நான் தான் உனக்கு பலன், நம்ம கூடவே இருப்பேன்ல. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருப்பதும், நம்மோடு கூட தங்கி இருப்பதும், வாசம் பண்ணுவது, நடப்பது தான் நமக்கு கிடைக்கிற ரிவார்டு, ஒரு பெரிய ஒரு பலன். அதனால எனக்கு உலக பிரகாரமான என்ன லாபம் கிடைக்குன்னு யோசிக்காதங்க. ஆண்டவரை பின்பற்றின என்னங்க பலன் கிடைக்கும்? அவர் தாங்க பலன். அவரே நம்ம கூட இருக்கிறார்ல, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும்? அவர் கூடவே இருந்தா ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை முடியும் போது அவரோட மோட்சத்தில் இருப்போம்ல, அதுதான் பலன். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தானே. அப்ப நித்திய காலமா பரலோகத்துல மோட்சத்தில் தானே வாழணும். அப்ப அவர் நம்ம கூட இருந்தா அதுதான் நம்முடைய பலன், பரலோக பாக்கியம். அவரோடு நித்திய காலமாய் வாழ்வது. ஆண்டவர் சொல்றார், என் மகனே, மகளே, நான் தான் உனக்கு பலன், நான் தான் உனக்கு ரிவார்ட். நீ என்னை பின்பற்றினா நான் எப்பவுமே கூடவே இருப்பேன். உலகத்தில் இருக்கும் வரைக்கும், மரித்த பிறகும், நித்திய காலமாய். இதை விட என்ன பாக்கியம் வேணும்? அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. வெறும் உலக ஆசீர்வாதத்தை தேடி கொண்டிருக்காதங்க. இயேசுவை பின்பற்றின வீடு கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, இதை மட்டுமே பார்க்காதங்க. இதையும் தாண்டி அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார், பரலோக பாக்கியத்தை தருகிறார். அதை நினைத்து அவரை நீங்க பின்பற்றணும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, மகளே, பயப்படாத, இந்த சூழ்நிலை கண்டெல்லாம் பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், பாதுகாப்பா பலனா இருக்கிறேன்றார். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, நான் பயப்பட மாட்டேன்,
என்ன நீர் எனக்கு கேடயமாய் இருக்கிறீர், எனக்கு பலனாய் இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், அது எனக்கு போதும். நித்திய காலமாய் உம்மோடு வாழ்கிற பாக்கி எனக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.